கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொண்ட பாகம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு முன்பதாக நம்முடைய வேத பகுதி நமக்கு என்னை காண்பிக்கிறது என்பதை நாம் உற்று நோட்கோமாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நான் தினந்தோறும் நன்மைகளை நான் செய்து கொண்டே வருகிறேன் என்று சொல்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஐயா, என்னையா இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் தினமும் நன்மையைத்தான் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் வேத வாக்கியம் நமக்கு எதை கற்பிக்கிறது? நீ நன்மை செய்தால் மேன்மை ஏன் உனக்கு வரவில்லை? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ அந்த பாவத்தின் விளைவின் மூலமாக உங்களுடைய நன்மைகள் அங்கே கர்த்தர் கவனிக்க ஏதுவாய் இல்லை. பாவத்தின் விளைவினாலே நீங்கள் செய்கிற காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் நன்மையாய் முடிகிறது இல்லை. பாருங்க, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். பாவத்தின் ஆசை எப்பொழுதும், அந்த பாவத்தின் ஆசை நம்மை பற்றி கொண்டே இருக்குமாம். ஆகையினாலே கர்த்தரிடத்திலே நீங்கள் சேருகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதம் வாசிக்கிற பிள்ளைகள், நன்மை செய்கிற பிள்ளைகள், நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்வோமாக. அப்பொழுது நாம் ஒரு சின்ன நன்மை செய்தாலும் கூட அது கர்த்தரிடத்திலே அது கொண்டு போய் அந்த நன்மை சேரும். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, பாவத்தின் விளைவினாலே பலர் இன்றைய நாளிலே விழுந்து கிடக்கிறார்கள். போதகர்களும் அப்படி பாவத்தின் விளைவின் மூலமாக அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, பாவம் என்றால் என்ன என்பதை நாம் குறித்து பார்க்க போகிறோம். ஒரு தவறான பார்வை பார்த்துவிட்டாலே அதுவும் பாவம்தான். கெட்ட செய்தியை கேட்பது மிக மிக பாவமாய் காணப்படுகிறது. கரங்களிலே பாவம், கால்களிலே பாவம், இருதயத்திலே பாவம். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிரசிலே முற்கிரீடம், கைகளிலே ஆணி, கால்களிலே ஆணி, இதயத்திலே ஈட்டி, இப்படிப்பட்டதையெல்லாம் அவர் நமக்காய் சகித்து கொண்டார். என கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, பாவத்தின் விளைவு அது மரணத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் மரணத்தை தேடி போகிற பிள்ளைகளாய் இல்லாதபடிக்கு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் செய்கிறது கர்த்தருக்கு அது ஏற்புடையதாய் காணப்படும். இதை நன்றாய் நீங்கள் மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நன்மை செய்கிறீர்கள், ஆனால் அது பாவத்தின் விளைவின் மூலமாக அந்த நன்மைகள் கர்த்தரிடத்திலே போய் சேருவது இல்லை.
நன்றாய் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அன்புக்குரியோரே, பாவத்தின் சம்பளம் மரணம். இதை நீங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டால் பாவம் செய்கிறவர்கள் மனம் திரும்ப அது ஏதுவாய் காணப்படும். நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேத வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாங்கள் பாவத்தை வைத்து கொண்டு எவ்வளவு நாங்கள் நன்மை செய்தாலும் அவைகள் உம்மிடத்திலே வந்து சேருவது இல்லை ஆண்டவரே. இன்றோடு எங்களுடைய பாவங்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.